நாளை மறுதினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தெலுங்கானா வருகிறார்கள். தெலுங்கானா வந்து 2 நாட்கள் தெலுங்கானாவில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்கள். நான் ஆளுநர் என்ற வகையில் அவர்களை வரவேற்க செல்ல வேண்டும். பல நல்ல திட்டங்களை கொடுப்பதற்கு வருகிறார்கள். சாலை திட்டம், ரயில்வே திட்டம், பெண்களுக்கான திட்டம், அதே மாதிரி 2 நாட்கள் கழித்து காரைக்காலில் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஒரு வாரத்திற்கு முன்னால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி காரைக்காலில் ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வளோ பெரிய வசதிகளோடு ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்படும் பொழுது எந்த அளவிற்கு மருத்துவ சேவை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு செயலாற்றுகிறார் என்பது தெரிகிறது. மருத்துவர் என்ற முறையில் நான் அதற்கு எனக்கு நன்றியை சொல்ற மாதிரி ஆண்டவனும் ஆண்டு கொண்டு இருப்பவரும் ஆண்டவனும் முடிவு செய்வார்கள். நான் இப்போ எனக்கு கொடுத்த பணியை நான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். நான் வந்து ஒரு சாதாரண காரியகர்த்தா. எனக்கு என்ன பணி இடப்படுகிறதோ அந்த பணியை நான் செய்வேன், சிறப்பாகவே செய்வேன். அதனால தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். முடிவுகள் எல்லாம் ஆண்டவன்ட்ட இருக்கு. அவ்வளவுதான். சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவர் முடிவு பண்ணுவார்கள். அது சமூக வலைதளங்கள்ல எல்லா கட்சி தொண்டர்கள் இடையில அதிகமா பேசிட்டு வராங்க. நின்னாதான் அதுக்கப்புறம் அதை பத்தி சொல்றேன். எல்லாம் அம்மை பார்த்துக் கொள்வாள். அவ்வளவுதான். உங்க எல்லாரையும் பார்த்தது மகிழ்ச்சி. நான் இப்ப உட்கார்ந்துருக்கேன், நிக்கல, உட்கார்ந்துருக்கேன். அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் உண்டு. எங்க உட்கார வைக்க வேண்டுமோ, எங்க நிக்க வைக்க வேண்டுமோ அதை அவள் முடிவு செய்வாள். அவ்வளவுதான்.